ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிறுகதை கேட்சை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு தீச்சட்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு மனோஜ், விஜயா, ரோகிணி எல்லாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் வேண்டுறாங்க. விஜய் அது மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி மனோஜ் கம்பெனி நல்லபடியாக இருக்கணும், நல்லா சேல் ஆகணும், இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது, யாரும் சூனியம் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனோஜ் அங்கே நிற்கிறாங்க. அப்புறம் அங்கே தான் இருக்கான் வராம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசுகிறேன், இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே எதோ போட்டிருக்கியா இல்லையா, எதோ விழுந்துச்சுன்னா அப்புறம் ஷேம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த உடனே எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. ரோகிணியும் சிரிச்சுட்டு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. சரி கிளம்பலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ போகிறாங்க. மனோஜ் சூடு தாங்க முடியல, இதுக்கு ஓடுறான். அப்புறம் சூடு தாங்காமல் ஓடிட்டுருக்கான். இப்படிலாம் ஓடக்கூடாதுன்னு விஜயா பின்னாடியே சொல்லிட்டு ஓடி வராங்க. குறுக்கு வழியாக எல்லாம் குடுன்னு ஓடி வரான். அப்புறமா பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்டை எடுத்துகிட்டு முத்தும் மீனாவும் கோயிலுக்கு வராங்க. பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே தான் 2 பேர் விஜயா, ரோகிணி எல்லாமே இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது. இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு முத்து என்ன பண்ணுற, வீடியோ எடுக்கலாம், இதை வீடியோ எடுத்து வீட்டில் போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. சைடில் பார்த்தா அப்புறம் இவனும் வரான், மனோஜும். அதுக்கப்புறமா அதையும் இன்றைக்கி செம்மையாக ஒன்று இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறான் முத்து. அப்புறம் வீட்டில் டிவியில் போட்டு ஒரு நல்ல ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணுறான். அப்புறம் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுறான். பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அவங்க அம்மா வரதான் காமிக்கிறாங்க. விழுந்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் வர்றதுக்கு காமிக்கிறாங்க. எல்லாம் விழுந்து நல்லா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதில் ஸ்ருதி ரொம்ப சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருந்தாங்க எல்லோரும். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஸ்டோரி எல்லாம் சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாமி தான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கடையிலேருந்து ஒரு பையன் வரான். வந்துட்டு இங்கே இருக்கவங்க யாராவது வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நான் பார்த்தேன், அந்த நம்ம ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்க கடையில் வாட்ச்மேனாக இருப்பாங்கள்ல, அவங்க தான் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க பேரை ஏதோ கிறுக்குனானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இன்னையோட எபிசோடு இது தான். பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக சிறுகதை கேட்சை நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரும். டாட்டா.